King of Glory International Ministries. பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். சுகமாயிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், செபிக்கிறேன். உங்களை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். எதை செய்தாலும் சற்று யோசித்து ஆலோசனை செய்து நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். ஆயத்தம் தேவை, அவசரம் வேண்டாம். பெரிய காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது, ஒரு தொழிலை ஆரம்பிக்க நினைக்கும் பொழுது அதற்காக ஆயத்தமாய் இருந்து செய்வது அவசியம். தேவ செய்தியை கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 39:2 திரும்ப நான் வரேன். நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. ஆண்டவர் தேவ பிள்ளைகளை மௌனமா இருக்க சொல்றாரு. ஆமென். எப்படி இருக்கணுமா? மௌனமா இருக்கணும். மௌன விரதம் ரொம்ப நல்லது. ஒரு தேவ பிள்ளை சூழ்நிலையை பார்த்து, வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, வேலை இடத்துல இருக்கிற சூழ்நிலையை பார்த்து மௌனமாக இருப்பது ரொம்ப நல்லது. உன் புருஷனுடைய முகத்தை பார்க்குற உனக்கு புரியுது, இது 37, 38, 39, 40, 41, 50, 55க்கு மேலே டெம்பரேச்சர் போயிருக்கு. சரியா? இந்த ஷார்ட்ஸ் வியாதி வந்துச்சதில்ல,
அப்போ அப்படி தான் ஒரு பையன் எங்களெல்லாம் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணி அந்த டெம்பரேச்சர்லாம் என்ன செய்யுங்க, எழுதுங்கன்னு சொல்லி நோட் புக்கில், வெளியில் நோட் புக், அந்த நோட் புக்கில் எழுதுங்க அப்படின்னா. யூஸ்வலாக 36 பாயிண்ட் என்னம்மா 6 ஒரு 37 கூட போகலாமா, அதுக்குள்ளே தான் இருக்கணும் நார்மல். இவன் என்ன செய்தான், செக் பண்ணலை, இவன் 32ன்னு எழுதிட்டான். அதுக்கப்புறம் அதை பார்த்து அந்த ஆளை கூப்பிட்டு, மேனேஜர் கூப்பிட்டு, ஏய் உனக்கு எவ்வளோப்பா டெம்பரேச்சர் இருந்துச்சு செக் பண்ணி. ஆமாம் சார் செக் பண்ணி. எவ்வளோ? 32 சார். நீ 32லாம் நான் நீங்கள் இங்கே இருக்க மாட்டேன், வேற எங்கேயாவது போய் சேர்ந்துருப்ப அப்படின்னு சொல்லின்னு. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற ஆட்கள், உங்கள் குடும்பத்தில், சபையில், உங்கள் வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய டெம்பரேச்சரை கண்டுபிடிங்க. புருஷன் கோபமாக இருக்கிறாரு, மௌனமாயிடு. பாஸ்டர் நான் எவ்வளோ காலம் தான் நான் மௌனமாக இருக்கிறது? அவர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் மௌனமாக இரு. ஆமே, அல்லேலூயா. மௌனமாக இரு. உன் மனைவி ரொம்ப குதிக்கிறாங்களா, நீங்கள் எவ்வளோ நாள் மௌனமாக இருக்கிறது? அந்த அம்மாவுக்கு ஞானம் வர வரைக்கும் மௌனமாக இரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்கிறார், இப்போ இந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு, நான் மௌனமாகி ஊமையாயிட்ட, நலமானதை கூட பேசலை. இன்னையில இருந்து நலமானதை கூட பேசாதீங்க. அல்லேலூயா. நலமானதை கூட பேசாதீங்க. இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனை என்னென்னா, நாம் நல்ல எண்ணத்தோடு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த அட்வைஸை வச்சு அவங்க சர்ச்சில் சண்டை போடுவாங்க, இல்லாட்ட குடும்பத்தில் சண்டை போடுவாங்க. அந்த அப்பா இன்றைக்கி என்ன செய்யுங்க, பிசாசு அப்படி மாற்றிடுவான். ஏம்மா இந்த கலர் நல்லா இல்லையே, முடிஞ்சிச்சு, அன்றைக்கி பூரா போச்சு. சண்டே வரும்பொழுது அழுதுகிட்டே வராங்க, உட்காந்து அழுதுகிட்டே. அந்த மூச்சு இருக்குல்ல, கேட்டிருக்கீங்களா? ஹலோ, கேட்டிருக்கீங்களா பிரதர்ஸ்? கேட்டிருக்கியா? எப்படி வரும் அது? ஆமாம், சில நேரத்தில் நல்லது கூட சொல்லக்கூடாது, மௌனமாக இரு. ஜெப நேரனாலே பிசாசு எப்படி யார் மூலமாய் உன் மேலே ஜெப அபிஷேகம் வராதபடிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு தேடிட்டு இருப்பான், சுற்றி வந்துட்டு இருப்பான். தயவு செய்து மௌனமாக இரு, மௌனமாக இரு. ஏன் அப்படின்னா, இந்த மௌனத்தில் ஒரு வல்லமை இருக்கு. யோசுவாவினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும், யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால், இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, வாயினால் என்ன சொல்லுங்க, சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். இதை விட்டுடுறேன், சரியா? பேசுங்க, நல்லது பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். ஆமேன். இது ஒரு ஜெபம். ஒரு தேவ சமூகத்தில் ஒரு எரிகோ கோட்டை நீங்கள் உடைக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசாசினுடைய வல்லமை, ஒரு சாபத்தினுடைய வல்லமை இருக்குது அப்படின்னா, ஒரு தேவ பிள்ளை ஜெபத்துக்கு முன்பாய் நீங்கள் அமைதிப்பட்டு உங்களை தாழ்த்தி அமைதியாக இருக்கும் பொழுது காதும் இருதயமும் ஷார்ப்பாக இருக்கும். ஆமென். அமைதியாக இருக்கும் பொழுது நம்முடைய காது ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நான் அமைதியாக இருந்தேன்னா மற்றவங்க பேசுகிறத நான் கவனிக்கலாம். நீங்கள் பேச நான் பேச, நீங்கள் பேச நான் பேச நிறைய நேரம் அது கேட்காதுன்னு. இப்போ கூட சர்ச்சில் என்ன செய்கிறோம், குழந்தை அழுதா கூட என்ன சொல்கிறோம், ஏம்மா குழந்தைய கொஞ்சம் அமைதியாக. ஏன்னா நம்ம பேசுகிறது கேட்கணும். யார் ஒருவருடைய இருதயம் அமைதியாக இருக்கோ அவங்களுக்கு தெளிவாய் தேவ சத்தம் கேட்கும். ஆமே. அடுத்து உன்னை சுற்றி ஒரு எரிகோ கோட்டை இருக்குது. இப்போ நாம் சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வெளியிலிருந்து எரிகோ கோட்டையை உடைக்கணும். சில நேரத்தில் நாம் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீ வீண் வார்த்தையை பேசக்கூடாது. வீண் வார்த்தை பேசினால் என்ன ஆகும்னா, உன்னுடைய அலங்கம் பலமாய் மாறும். எரிகோ கோட்டை எப்படி மாறிடும்? ஸ்ட்ராங் ஆகிடும். உன்னுடைய வனாந்திரம் நீண்டு கொண்டே போகும். உன் மேலே இருக்கக்கூடிய சாபம் பலத்து கொண்டே போகும். கட்டுகள் பலத்து கொண்டே போகும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எரிகோ கோட்டை இந்த மனுஷனை சுற்றி சுற்றி வர சொன்னால், இவ்வளோ பெரிய கோட்டை எப்படி அடிக்கிறது? அப்பாப்பா கல்லைப்பார், ஏய் அந்த கல்லைப்பார், யோசுவா அந்த கல்லைப்பார், பெருசாக இருக்குது, இது எப்படி விழும்? எக்காலத்தில் ஊதுனா விழுந்துருமா? என்னென்ன பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன
அது 7 நாள் சுற்றி சுற்றி வரும்பொழுது எவ்வளோ பேசியிருப்பான். அவர் சொல்கிறாரு, நீ வாயையே திறக்காத. ஏனென்றால் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சாபங்கள் பலத்து போவதற்கு காரணமே நம்ம வாய் தான். நம்ம வாயினால தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய சாபம் பலத்து போகுது. ஒரு சின்ன ஒரு நுகத்தடி இருக்கும், நம்ம பேசுகிற அவிசுவாச வார்த்தை, பாவமான வார்த்தை, அசட்டை பண்ணுகிற வார்த்தை அந்த நுகத்தடியை பலத்து போக பண்ணும். பரியாசம் பண்ணாதே, கட்டு பலத்து போகணும் வசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கட்டுகள், உங்கள் சாபங்கள் உடைக்கப்படணும்னா வீண் வார்த்தையை இந்த 3 நாளும் பேசாதீங்க. ஆமென். அந்த அலங்கம் உடையட்டும். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக இருக்கிற அலங்கம் உடையட்டும். ஆமென். வரலையே. ஒவ்வொருத்தரை சுற்றி ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் இருக்கு. இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களை ஆண்டவர் எவ்வளவோ உன்னதமான ஒரு மனிதனாய் உருவாக்க நினைப்பார். ஆனால் அதை நாம் உருவாக்க விட மாட்டோம் நம்ம வார்த்தையினாலேயே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானவன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கும், நான் நீர் விரும்புகிறபடி தான் வாழ போகிறேன், என் கண்ணை, என் வாயை, என் கரங்களை, என் ஆத்துமாவை, என் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இயேசுவுக்கு பிரியமானதான் செய்வேன், நீங்கள் தான் என் எஜமானர், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லியிருந்தால் எங்கேயோ போயிருப்போம். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, இதை நம்ம சொல்ல மாட்டோம். எல்லாம் பிசாசு தருகிற நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் தயவு செய்து எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸும் வர வேண்டாம். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு அற்புதம், அதை மட்டும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என் வாழ்க்கை மாறப்போகுது, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அலங்கம் இடிக்கப்பட போகுது, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தேவன் என்னை வாளாக்காமல் தலையாக்க போகிறார், எனக்கு ஒரு மகிமை வரும். இதை மட்டும் அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க என்ன எவ்வளோ பெரிய அற்புதம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு பாருங்க. எரிகோ கோட்டை 20வது வசனம், எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தம் ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். யார் ஒருவன் உலக காரியங்களிலே தான் வாயை திறக்காம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறானோ அவனுடைய வாயிலே வல்லமை இருக்கும். அல்லேலூயா. இந்த ஜனங்க சாதாரணமான ஜனங்கள் தான். அவர்கள் 7 நாள் பிரதிஷ்டையோடு வாயை திறக்காமல், அந்நிய வார்த்தையை பேசாமல் மௌனமாய் நடந்ததுனால அவங்களுக்குள்ள வல்லமை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருந்தது. 7 நாள் பேசல, என்ன தேவனை நினைத்து கொண்டு, ஆண்டவரை நினைத்து கொண்டு, மோசேயை நினைத்து கொண்டு, மோசேயினுடைய வாக்கு தத்தங்களை நினைத்து கொண்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. யார்கிட்டையும் பேசலை. அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் அவங்களுக்குள்ள வந்துடுச்சுது. விசுவாசம் அதிகரிச்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஆர்ப்பரின்னு சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரும் ஏகோபித்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாயில பாவம் இல்லை, அவங்க வாயில வம்பு இல்லை, அவங்க வாயில அசுத்தம் இல்லை, அவங்க வாயில கேடுபாடு இல்லை, குற்றச்சாட்டுதல் இல்லை, பின்மாற்ற வார்த்தை இல்லை. துதி வந்தது, விடுதலை வந்தது. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம ஆயத்தம் ஆவாமே. இன்னிலிருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிக்கிறத நிறுத்திடுங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் ஆராதனை சர்ச்சில் வீண் வார்த்தை பேச வேண்டாம். ஏன்னா உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், உனக்கு ஒரு மகிமை வரணும், உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. டோட்டலாக அட்லீஸ்ட் ஒரு 50% சேஞ்ச் உனக்குள்ளே வரட்டும். என்ன 50% சேஞ்ச் வரட்டும். டிவியில் போய் உட்காந்து கண்டதை பார்க்காத, ரத்தத்தை பார்க்காத, அடிதடியை பார்க்காத, என்ன அசுத்தமானதை பார்க்காத. நீ அந்த பிரதிஷ்டை எடுத்தீங்கன்னா you will see the miracle in your life. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த இப்படி வாயை கட்டி நிற்கும் பொழுது சங்கீதம் 139 வசனம் 3, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது நான் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நல்ல ஒரு ஜெபம் என்பது எப்போ தெரியுமா வரும்? நல்ல ஒரு ஜெபம், ஒரு விடுதலையின் ஜெபம், ஒரு வல்லமையின் ஜெபம் எப்போ வரும்னா, இருதயம் எனக்குள் அனல் கொள்ளணும். தியானிக்கையில், வசனத்தை தியானிக்கையில்,
அக்கினி எனக்குள்ள மூலணும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எனக்குள்ள அப்படியே கொழுந்து விட்டு எரியணும். அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இன்னைக்கு நம்ம பண்ற ஜெபங்கள் எல்லாமே சில நேரத்தில் இந்த ஆர்டர்ல இல்லை. நேராக போகிறோம், அப்படியே குளிங்க ஆஹாஹான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். இல்லை, முதல்ல கொஞ்சம் உட்கார்ந்து அமைதியாய் தேவன் செய்த நன்மைகளை தியானி. அப்போ அனல் பிடிக்குமா பிடிக்காத இருதயத்தில்? ஆமேன். போன எடுத்துன்னு சில நாட்கள் பார்க்குறேன், இதெல்லாம் மாயமாலமான ஜெபங்கள். சிலது போனவன இதெல்லாம் மாயமாலம். அப்படி ஒரு ஜெபம் இல்லை. போனையா முதல்ல உட்கார்ந்து ஆண்டவரை நினை. சுவாமி என்னை குழியிலிருந்து தூக்கி எடுத்தீரே. என்ன அனல் கொள்ளணும், இருதயம் அனல் கொள்ளணும். ஆமேன். ஒரு எங்கள் அம்மா எனக்கு அவங்க சமைக்கும்போது நான் பார்த்துருக்குறேன். என்ன முதல்ல அந்த சட்டியை என்ன செய்கிறாங்க, அந்த பாத்திரத்தை அந்த அடுப்பில் வச்சு அது நல்லா சூடாகணும்னு வாங்க. அதில் சில நேரத்தில் அந்த சின்ன சின்ன சொட்டாக தண்ணி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் அப்படியே ஆவியாகும். அதெல்லாம் நான் பார்க்க எனக்கு பார்ப்பேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அப்படியே அதுக்கப்புறம் அந்த சட்டியில் ஒரு தண்ணி இருக்காது, அப்படியே சூடானதுக்கப்புறம் தான் எண்ணெயை ஊற்றுவாங்க. சொல்லுவாங்க, இந்த தண்ணியெல்லாம் இருந்தால் எண்ணெயை ஊற்றினா என்ன செய்யும், அப்படியே அது ஒரு வெடித்து என்ன செய்யும், செதறும். என்ன ஸோ அந்த மாதிரி உன் இருதயமாகிய உன்னுடைய சட்டி, ஹலோ பிரைஸ் தி லார்ட், அது கொஞ்சம் அந்த நேற்று கூட சொன்னல, பிரியாணி எல்லாம் வச்சுட்டாங்க, ஸ்டவ் என்ன செய்யலை, ஆன் பண்ணலை. கொஞ்சம் ஆன் ஆகட்டும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து, இயேசுவே நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். அமைதியாய் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மையும் கொஞ்சம் யோசிங்க. பாஸ்டர் எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு ஜெபிக்க வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நமக்கு நன்மை செய்த ஆண்டவரை உட்கார்ந்து ஆண்டவர் என்ன நன்மை செய்தார்னு யோசித்தாலே அனல் பிடிச்சிடும். அல்லேலூயா. அப்படியே ஒரு 2-3 வசனங்களை கூட சேர்த்து, கர்த்தர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே, வாக்குத்தத்த வசனத்தை நினச்சி அப்படியே தியானிச்சு சிலுவையை பார்த்தாலும் அனல் வந்துடும்யா. சிலுவையை பார்த்து யோசித்ததுக்கப்புறம் ஆண்டவருடைய பிரசன்னம் வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த அக்கினியில் அப்படியே நிறைஞ்சி, நல்ல ஆவியில் நிறைஞ்சி, அந்நிய பாஷைகளை பேசி நல்லா நிறைஞ்சி, அதுக்கப்புறம் விண்ணப்பம் பண்ணு. எப்படி விண்ணப்பம் பண்ணு? ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் எப்படி இருங்க? ஹலோ, ஆவியில் எப்படி இருங்க? அனல் வந்த பிறகுதான் ஜெபம் வரணும். ஆமேன். அல்லேலூயா. அப்பளம் பொரிக்கணும். எப்படி பொரிப்பீங்க? நல்லா அந்த தண்ணி அந்த ஆயில் எப்படி நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சதுக்கப்புறம் என்னது, அந்த அப்பளத்தை போட்டு அப்படி எடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இல்லாட்டா சும்மா எடுத்து அது என்ன செய்யும், அப்பளம் அப்படியே தான் இருக்கும், சூடு இல்லாத. முதல்ல ஆவியில் நல்லா உங்கள் இருதயத்தில் அப்படியே பொங்கணும் அபிஷேகம். அல்லேலூயா. பொங்கி ஆவியில் நிரம்பி செபிக்கணும். ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அபிஷேகம் அதுக்கு தான் அபிஷேகம் பெறணும். நல்ல அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நிறைந்து நம்ம ஜபம் பண்ணும் பொழுது 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க உங்களுக்கு என்ன வரும்? பக்தி விருத்தி. அந்த பக்தி விருத்தி வரும் பொழுதுதான் நமக்கு தெரியும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியுது. ஆண்டவருடைய பிரசன்னத்தையே உணர முடியல, எப்படி ஜெபம் பண்ண போற? ஆண்டவருடைய பிரசன்னத்தையே உணரல. சும்மா ஆண்டவர்கிட்ட மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி தர முடியுமா? என்ன ஆண்டவரே இதை செய்யும். பரிசுத்த ஆவியில அவன் பக்தி விருத்தி வரணும். பக்தி விருத்தி ஒவ்வொரு நேரமும் அந்த பக்தி விருத்தி என்று சொல்வது ஒரு தெய்வீக அன்பு. மனசுல ஒரு தெய்வீக அன்பு பொங்குது. ஆண்டவரே ஐ லவ் யூ ஜீசஸ், உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி, ஆவியானவரே நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம அறியாமலே நல்ல தமிழ் வார்த்தையில் அந்நிய பாஷையில பேச மனசுல ஒரு தெய்வீக ஒரு பரவசம். பக்தி விருத்தி ஒவ்வொரு ஜெபத்திலும் பக்தி விருத்தி வரணும். ஆமென். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எண்ணத்தினால் எனில் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கும். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவரே டேக் ஓவர் பண்ணி ஜெபம் பண்றார்.
ஆமென். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். எவ்வளோ நேரம் என்னை நிரப்புன்னு சொல்கிறது? ஆண்டவரே என்னை நிரப்புன்னு சொல்லி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணால் ஆவியானவர் எப்படி எதிலெல்லாம் உன்னை நிரப்பணும், எப்படியெல்லாம் உன்னை நிரப்பணும், என்னெல்லாம் அவர் திட்டம் வச்சிருக்கிறாரு, எப்படியெல்லாம் உன்னை நிரப்ப திட்டம் வச்சிருக்கிறாரு, உன்னை வேலை இடத்துல எப்படி உன்னை நிரப்பி ஆசீர்வதிக்க போறாரு, உலகத்தில் எப்படி உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க போறாருன்னு அவர் ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபம் அதிகரிக்க 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 அந்நிய பாஷையில் ஆவியானவர் ஜெபிக்க ஜெபிக்க நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த அந்நிய பாஷையில் ஆண்டவரே உனக்கு தீர்க்க தரிசனமாய், மகனே உன்னை வேலை இடத்துல உயர்த்துவேன். அல்லேலூயா. மகனே இந்த காரியம் உனக்கு நடக்கும். ஆவியானவர் நமக்குள்ள அது பெருமூச்சோடு ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணி அதற்கு பிறகு நீ நல்ல ஆவியில ஜெபம் பண்ணினா உனக்காகவே உன்னோடு கூட ஆண்டவர் சொல்லுவார், இந்த காரியத்தை உனக்கு நான் செய்வேன். அதுதான் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுவது. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? அவங்களுக்கு ஆண்டவர் பேசுவார். எல்லாவற்றுக்கும் பாஸ்டர் கிட்ட வந்து ஜெபம் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த அனுபவத்துக்குள்ள வராம நீ பேசிட்டு நீ தவறான உபதேசத்துக்கு போயிடுவேன். இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் அனல் கொண்டு ஆவியில நிரம்பி ஆவியில பேசி, ஆண்டவரே எனக்கு என் வேலையில ஒரு விடுதலை இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உனக்காக ஜெபம் பண்ணுவார். பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவார். ஆண்டவர் இயேசுவின் இடத்துல பரிந்து பேசுவார். ஆவியானவர் என் மகனுக்கு வேலையில எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அங்க அவனுக்கு எதிராய ஆட்கள் இருக்காங்க, அவன் கூட இருக்கிற மனுஷனே அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்யறான். ஆண்டவர் ஜெபிக்க ஜெபிக்க அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணுவார். 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அந்த ஆமானுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுலாம் ஆயிடுச்சு. அந்த எஸ்தருக்கு மூலமாய் தேவன் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அதே போல உன் வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார். ஆகவே தான் நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். இந்த 3 நாள் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை ஒப்பு கொடுத்து வாங்க. ஒருவேளை பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை இழந்து போயிருந்தா திரும்ப புதுப்பித்துக் கொள்ள உங்களை ஒப்பு கொடுத்து வாங்க. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு ஆயத்தமாகிறோம். அல்லேலூயா. ஆயத்தமாகலைன்னா நிறைய ஆசீர்வாதம் நம்ம இழந்து போவோம். ஆயத்தம் என்று சொல்லும் பொழுது நாம பிளான் பண்ணி இதை செய்வேன் இதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி நம்மளை ஒழுங்குபடுத்துவது. நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, எடுத்து வைக்கிறீங்க இந்த ஷர்ட், இந்த பேண்ட், இந்த ஷூவை நல்லா பாலிஷ் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணும், என்னென்ன ஃபைல் கொண்டு போகணும், என்னென்ன நம்முடைய டிகிரிஸ் எதெல்லாம் அவனுக்கு காண்பிக்கணும், எல்லாத்தையும் எடுத்து பிளான் பண்ணுறோம். அப்பொழுது அந்த இடத்துல போகும்போது உன்னுடைய ப்ரெசன்டேஷன் அற்புதமாக இருக்குது. அவன் கேட்குறதுக்கெல்லாம் அழகாக பதில் சொல்கிறேன், நேர்த்தியாக பதில் சொல்கிறேன். ஒரு கேள்வி கேட்டான் தெரியல, பொய் சொல்லாமல் ஐ டோன்ட் நோன்ற உண்மையே சொல்கிறேன். சார் ஐ டோன்ட் நோ திஸ் ஆன்சர், ஐ டோன்ட் நோ, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ என்ன சொல்கிறேன். அவன் பார்க்குறான், என்ன இந்த ஆள் எவ்வளோ உண்மையாக பேசுகிறானே, நம்ம ஆள் தெரியும், தனக்கு தெரியலனே தெரியும், என்னென்னமோ ஆன்சர், நோ யூ கேன் டூ லைக் திஸ். அவன் ஹவ் லைக் திஸ், ஹவ் லைக் திஸ், அவன் யூ கோ என்ன. ஸோ நம்ம எல்லாமே தயவு செய்து தேவாவியை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார். எத்தனை பேர் இப்போ ஆயத்தமாக இருக்கிறீங்க? திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தமாகணும். என்ன அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் ஆயத்தமில்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். எத்தனை பேர் ஆயத்தம் இல்லாமல் களத்தில் இறங்கி தோற்று போகிறார்கள். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆயத்தமாக இருக்கணும். எதிரியினுடைய பலன் தெரியணும், நம்முடைய பலன் தெரியணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஒரு யுத்த களம்தான். ஆம், ஆயத்தமாகி ஞானத்தோடு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆயத்தமில்லாமல் தங்கள் வாழ்க்கையை எத்தனையோ மாணவர்கள் சீரழித்து விட்டார்கள் அப்பா. இதை இன்னும் தலைமுறையாய் படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, ஒரு பெர்சன்டேஜ் வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள் தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே ஆயத்தமில்லாமல், ஆண்டவரே தங்களுடைய எக்ஸாமை சந்தித்து வாழ்க்கையை ஆண்டவரே வீணாக்கி கொள்கிறார்கள். திருமணத்தில் ஆயத்தம் இல்லாமல் திருமணத்தில் இணைந்து ஆண்டவரே குடும்பத்தை வீணாக்கி கொள்கிறார்கள். ஆண்டவரே சரியான ஆலோசனை இல்லாமல், ஆயத்தம் ஆகாமல் தொழிலை ஆரம்பித்து இருக்கிறதையெல்லாம் இழந்து போய்
நடுத்தருவில் நிற்கிறார்கள். என் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த அவசரமாய் முடிவெடுக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மனம் திரும்பும்படி நீர் உதவி செய்யும். அவர்களுக்கு இந்த ஆலோசனையின் வசனங்கள் அவங்க வாழ்க்கையை மாற்றட்டும். ஆண்டவரே, அநேக வாலிபர்கள் ஆலோசனையை கேட்காமல், தேவ சமூகத்தில் காத்தில்லாமல் ஆண்டவரே ஊழியத்துக்கு வந்துடுறாங்கப்பா. 4 பேர் நல்லா பாடுறேன்னு சொன்னா, 4 பேர் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன்னு சொன்னா, ஆண்டவரே தேவ சமூகத்தில் அதற்காக ஆயத்தமாகி தேவ சித்தம் என்ன என்பதை அறியாமல் ஊழியத்தில் வந்து ஊழியத்தை கெடுத்து ஆண்டவரே இன்றைக்கு நிந்தையும் அவமானத்தையும் சுமக்கிறாங்கப்பா. என் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை சந்திக்க ஆயத்தமாகணும். உங்கள் வார்த்தையை கேட்க ஆயத்தமாகணும். வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர ஆயத்தமாகணும். இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் மன்றாடுகிறேன். ஐயோ, நான் அவசரப்பட்டு செய்த காரியம் இப்படி என்னுடைய தலையில் ஒரு பாரமாய் வந்து அமர்ந்து விட்டதே. நான் அவசரமாய் செய்த இந்த தொழில் என்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதே என்று யாரெல்லாம் கலங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா. ஒரு தயவு செய்யுங்க ஆண்டவரே. இனியாகிலும் வாழ்க்கையை வீணாக்காதபடி செவையான பாதையில் நடத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய இரக்கத்திற்காய் மன்றாடுகிறேன். இனி என் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுகமாயிருங்க. தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து நல்ல முடிவெடுங்கள். God bless you. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.